மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர்லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. தைப்பூச திருவிழாவில் தேர் கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது. பொன்னமலை ஆண்டவர் கோவிலில் தேரோட்ட விழாவில் தேர் கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது. இது பற்றின கூடுதல் தகவல்களோடு நமது செய்தியாளர் கனகராஜ் இணைந்துள்ளார். கனகராஜ், பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் இதில் பங்கேற்று உள்ளனர். பக்தர்களுக்கு ஏதேனும் அடி காயங்கள் ஏற்பட்டு உள்ளதா? கூடுதல் தகவல்கள் என்ன? ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே கொண்டையம்பாளையம் கிராமத்தில் பிரசித்தி பெற்ற பொன்மலை ஆண்டவர் கோவில் அமைந்துள்ளது. இந்த கோவிலில் ஆண்டுதோறும் தைப்பூசத்தை முன்னிட்டு தேரோட்ட விழா நடைபெறுவது வழக்கம். அதன்படி இன்று பொன்மலை ஆண்டவர் கோவிலில் முருகனுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு கொண்டையம்பாளையம் கிராமத்தில் 2 தேர்கள் அலங்கரிக்கப்பட்டு பூஜை செய்து சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து தேரோட்டம் தொடங்கியது. இதில் சத்தியமங்கலம், புஞ்சை, புளியம்பட்டி சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்தனர். கொண்டையம்பாளையத்தில் உள்ள 4 ரத வீதிகளில் தேர் சென்றது. அப்போது வழிநெடுகிலும் காத்திருந்த பக்தர்கள் சுவாமிக்கு பூஜை செய்து வழிபட்டனர். இந்த நிலையில் தேர் ஒரு சாலை வளைவில் திரும்பும் போது ஒரு பக்கம் லேசான குழி இருந்ததால் தேரின் சக்கரம் குழியில் இறங்கியது. இதன் காரணமாக தேர் கட்டுப்பாட்டை இழந்து அப்பகுதியில் சாய்ந்து கீழே விழுந்தது. இந்த தேர் விழுவதை கண்ட பக்தர்கள் அங்கும் இங்கும் ஓடினர். அப்போது தேரின் அடியில் யாரும் சிக்காததால் யாருக்கும் எந்த விதமான காயங்களும் ஏற்படவில்லை. பக்தர்கள் அனைவரும் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். மேலும் இந்த தேர் கவிழ்ந்த போது அந்த பகுதியில் இருந்த மின்கம்பிகள் மீதும் பட்டது. தேரோட்டத்தை முன்னிட்டு ஏற்கனவே மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருந்ததால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து தற்போது பொக்லைன் இயந்திரத்தின் மூலம் தேரை மீட்கும் பணி நடைபெற்று வருகிறது. மேலும் தேர் கவிழ்ந்து விபத்து ஏற்படும் போது அந்த பகுதியில் பாதுகாப்பு பணியில் போலீசார் மற்றும் தீயணைப்புத் துறையினர் யாரும் அங்கு இல்லாததால் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்தனர். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி கனகராஜ். மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர்லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க.